வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளர் ரைஸ் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது சாப்பாடு அரிசி தாங்க, பச்சரிசியில் சாப்பாடு செய்கிற ரைஸாக எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது டக்குன்னு வேகிற அரிசி தான், அதனால் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு இதமான தீயில் வைங்க, ரொம்ப அனல் அதிகமாக வைக்க வேணாம். 4 விசில் வச்சா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இதுலேயே மஞ்சத்தூள் போட்டால் தான் சாப்பாடு நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும். அது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காயிலையும் குழம்புலையும் சால்ட்டு போட போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம் இதில் சால்ட்டு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, 4 விசில் வந்துடுச்சு. நாலு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், ரொம்ப போடுவோன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு சொல்லி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் கூடயே போட்டு வதக்கலாம். தீயை விடாமல் பார்த்துக்குங்க, இல்லை சாப்பாடு கலர் மாறிடும். பாருங்கள் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேன் நான். இந்த பதம் வந்தால் போதும். ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சினா நம்ம சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோயிலெல்லாம் கொடுக்குறாங்களா அந்த டேஸ்ட்டில் வரும். ஒரு சிலர் எல்லாமே காய் எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் ரைஸோடு விசில் வச்சுருவாங்க. அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இதை மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது காய் ஒன்றா போட்டு கொடுக்குறதுனால குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, தனியாக சாம்பார்லேருந்து எடுத்து போட்டுருவாங்க. நான் ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம். நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச பொடி தான் இது, கடையில் வாங்கினதெல்லாம் இல்லை. என்ன ஒன்று, சாம்பாருக்கு அரைக்கும் போது நம்ம கொப்பரைக்காய் போட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் அந்த சாம்பார் பொடி உங்களுக்கு வீடியோ தனியாக ஒரு நாளைக்கு போடுறாது. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பெரிய கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நாங்கள் எந்த பொடியுமே கடையில் வாங்க மாட்டோம், எல்லாமே வீட்லேயே அரைக்கிற பொடி தாங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் அந்த சாப்பாடோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் ஒரு காய் எடுத்து நசுக்கி காட்டுறேன், கத்திரிக்காவை. நல்லா வெந்துடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு.
கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இது கூடயே ஒன்றா ஊற்றிடலாம். பாருங்கள், இதிலே போட்டு நல்லா கலந்து இன்னொரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ரைஸை ஒன்றா கலந்துடலாம். பாருங்கள், சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கணும். நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். சாப்பாடு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ காய் புளியோடு சேர்ந்து நல்லா அந்த காயை நல்லா கொதிச்சு நல்லா உப்பு காரெலாம் நல்லா இறங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க ரைஸை அது கூட ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணியாக பிடிக்கும் அவங்களுக்கு, எங்களுக்கு வந்து தண்ணியாக பிடிக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஒரு அரை டம்ளர் அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு போதும், அதனால நாங்கள் இப்படியே செஞ்சிட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம காயெலாம் தனியாக போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதை சாம்பார் சாதம் மிக்ஸ் பண்ணியிருந்தா சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் தனியாக ஒரு கடாயில் சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளித்து தான் காயெலாம் வேக வச்சுருக்கோம். மறுபடியும் ஒரு தாளிப்பு போட்டால் தான் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 6-7 வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நீங்கள் இப்படி போட்டால் தான் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டு வதக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சாப்பாட்டில் கொட்டி மறுபடியும் கலரி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா துவரம்பருப்பு கேஸ்ன்றதுனால நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். அது மேலேயே நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதம். நீங்கள் இதை பச்சரிசியில் கூட செய்யலாம். நாங்கள் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கோம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.